எனக்கு வாய்ப்பு அளித்தது மிஸ்டர் வெற்றி நன்றி தெரிவிச்சுட்டேன். தேங்க்யூ மிஸ்டர். இது எதுக்குன்னா என்னுடைய வாழ்வாதாரத்தை மாத்திர ஒரு அற்புதமான துறையில நான் நேசிச்சு பண்ணக்கூடிய ஒரு துறை நெட்செட். அதாவது நீங்க வந்துருக்கிறீங்க, லீடர்ஸ் வந்துருக்கிறீங்க. இது லீடர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஒரு 3 மணி நேரம் மட்டும் நடக்கும். நம்ம எவ்வளவோ வேலைகளை முழுமையடையலாம், பாதை விட்டு கூட வந்துருக்கலாம். ஆனால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, எடுத்தீங்கன்னா ரொம்ப தகவல் கிடைக்கும். உங்களுடைய அணி டீம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் இந்த நெட்செட்டில் இணையறதுக்கு முன்னால் ஒரு மெக்கானிக்கல் ரோலர் மெக்கானிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேற அடுத்த லெவலில் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால இந்த மாதிரி துறையில் தேர்ந்தெடுத்ததுக்காக அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ டைரக்ட் செல்லிங் தான் சிறந்த துறைன்னு சொல்லி தெரிஞ்சது. அதில் 2-3 கம்பெனி எடுத்து அதில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடியாத போது ஹெட்செட்டில் தான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. அது காரணம் என்னன்னா, நம்ம நிறுவனம் நேர்மையான நிறுவனம் அப்படிங்கிறத பற்றி கம்பெனி தகவல் முழுமையாக நமக்கு சொல்ல போகிறாங்க, கொடுக்க போகிறாங்க. இதில் எல்லாரையும் ஜெயிக்க முடியும். யாரெல்லாம் உழைப்பு போடுறாங்களோ, கம்பெனியுடைய சொல்கிற விஷயங்களை புரிஞ்சு யாரெல்லாம் எடுக்க முடியுமோ எல்லாருமே சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா ஆரம்ப நிலையில் ஏனோ துறையில் ஜாயின் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 ஆண்டு காலம் வேஸ்ட் பண்ணிட்டேன். என்னுடைய சிஸ்டத்தை நான் பண்ணுவேன், கம்பெனியோட எந்த ஒரு சிஸ்டத்தையும் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்து எனக்கு சிஸ்டத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. பேமெண்ட்டு பெரிய லெவலில் வாங்க முடிஞ்சது. மாதம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆரம்ப நிலையில் கம்மியான வருமானம் வர மாதிரி இருக்கும். இதில் இந்த நெட்செட்டில் ஜாயின் பண்ணி நீக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு 88